விஜய் 2 கேமரா இருக்கு. பத்திரமா ஒரு கேமரா எடுத்து வச்சிருங்க. இன்னொரு கேமரா வந்து உங்க பேர்ல எழுதிக்கிங்க, இல்லைன்னா நம்ம யார் பேர்லயா எழுதிப்போம். ஏன்? எனக்கு என்னவோ இவங்க மேலதான் டவுட்டா இருக்கு. யார் மேல? 2 மாடு இருந்தா ஒரு மாடை ராகுல் காந்தி பிடிங்கிட்டு போயிருவாருன்றாங்க. எனக்கு என்னவோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. உனக்குதான் அப்படியான ட்ராக் ரெக்கார்டு எல்லாம் இருக்கு கடந்த காலத்துல. நீங்க 2ல 1 எழுதி வைக்க வேணாம். நாங்கள் மீண்டும் வந்தால் நீங்களே இருக்க மாட்டீர்கள். கேமரா வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது சரி, அதுதானே ஃபேக்ட். அப்படி ஆக பிரச்சாரத்தை மோடி வந்து எங்க ஆரம்பிச்சாரு, எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு. சாக்கோபார், சார்ச்சோபார்னாங்க. அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னாங்களே 2024 விஜித் 2024 அது விக்ஷித் பாரத், விக்ஸ் பாரத் 2000 விக்ஸ் பாரத் 1 விக்ஸ் மிட்டாய் விக்ஸ் பாரத் விக்ஸ் 2047 2040 வரைக்கும் இந்த அவரே ஒரு பேட்டி இந்த அவலத்தை நான் 2047 வரைக்கும் சுமக்கணுமா இந்த வதந்தியில பேட்டியை வேற கொடுத்தாரு. அதுலயே உட்காந்துக்கிட்டு என்னுடைய யோசனை சிந்தனை எல்லாம் 2047 வரை இருக்கிறது. டப்பிங் பண்ண ஒரு குரல், ஜியோட குரல், ஸ்ரீகாந்த் கணேஷ், அது யாரோ அப்படி கொடுத்தாங்களாம். அதை நோக்கி ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசியா எரும மாட்டுல கொண்டு வந்து லேண்ட் பண்ணிருக்காரு. போற இடம்லாம் மிதிக்கிறாங்க தம்பி. எரும முடியாசா அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. எரும மாடுன்னே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பேஜ் இருக்கு. அது ரொம்ப பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது. ஆமா, சர்ச்சை இல்ல, நமக்கு அது சர்ச்சை இல்ல, நமக்கு அது சம்பவம், அவனுக்கு அது சர்ச்சை தானே. அவளுக்குலாம் அது ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்த பேஜ். அந்த அட்மினுக்கு வாழ்த்துக்கள். எரும மாடு, கோமாதா, புரோட்டா மாஸ்டர் எல்லாம் சம்பவம் பண்ணுது. இப்ப ஆரம்பிக்கும் போது அவரு விஜித் பாரத் விஜித் 2024 ஆரம்பிச்சாரு. இப்ப வந்து எரும மாட்டுக்கு வந்தாரு. அப்புறம் வீடை புடுங்குவாங்க, அதெல்லாம் முடிச்சிட்டாரு. புடுங்குவாங்க, வீடு தாலி எல்லாம் முடிச்சாச்சு. என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல ஐபில. ஜி தாலியில தங்கத்தை புடிங்கிடுவாங்க நீங்க சொல்லிட்டு போறீங்க, கீழே போய் தாலில தங்கம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டா உன் ஆட்சியில தாலியில எப்படா தங்கத்தை மாட்டுறது, நான் தாலியோட இருக்கிறதே பெரிய விஷயம்டான்றாங்க. ஒரு அம்மாட்ட போய் இந்த மாதிரி ராகுல் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தாலியில இருக்கிற தங்கத்தை பிடிக்கிடுவாங்களா அப்படின்னா அந்த அம்மா பக்கத்துல கூப்பிட்டு போன வாரம் தான் சிலிண்டர் தீர்ந்துச்சு, அத வாங்குறதுக்கே நான் தாலியை தான் வச்சேன், வெறுப்பு ஏதாம எந்திரிச்சு போயிருக்கேன். 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்க வச்சுட்டு தங்கத்தை பறிப்பாங்க வெள்ளத்தை பறிப்பாங்கன்னு நீ வந்து எங்கள்கிட்ட வட சொல்றீங்க. அதனால வந்து வடக்குல வந்து ரிப்போர்ட் ஆகி இப்ப என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு மாடு இருக்கா, சரி மாடு இருக்கு, மாட்டை பிடிக்கிறவாங்க கிளப்பி விடுவோம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா முதல் கட்ட தேர்தல் 2ஆம் கட்ட தேர்தல்னு 2 இது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப 3ஆம் கட்ட தேர்தலா இந்த 7ஆம் தேதி ஒண்ணு தொடங்குது. இந்த 2 ஃபேஸ்லயும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இந்த சாக்கோபாரு விஜித் பாரத் விஜித் 2047 எடுபடல. விக்ஷித் ஏதோ ஒண்ணு, நம்மளுக்கு அந்த மொழிக்கு என்ன சம்பந்தம், நம்ம என்னத்த அதை சரியா சொல்லணும்னு என்ன தேவை இருக்கு. இப்ப நம்ம ஆளுங்க யாராவது கேட்க போறாங்களா, அது விஜித் வினித் ஏதாவது கேட்க போறாங்க? அவங்களுக்கே புரியாது, சொல்லிட்டு போயிடுதானே. இதெல்லாம் சொல்லி பார்த்தா ஓட்டு எவனும் போடல. ஊபியில 2ஆம் கட்ட தேர்தல் நடந்த போது அவங்களுக்கு ஊப்பிங்கிறது அவங்க கனவு கோட்டையா இருந்துச்சு. ஆஹா இது நம்மளுக்கு தான், அடிச்சு நம்ம நகட்டி எந்திரிச்சு வந்துட்டு ஊப்பி ஒருத்தருக்காண்டா எனக்கு அவன் போதும் தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வெஸ்டர்ன் ஊபியில அவங்களுக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாத்தையும் இவங்க பார்த்த உடனே அறந்துட்டாங்க. ரைட்டு, ஊப்பியே இல்லாம போகுதுன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் 7 சிஸ்டர்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து பங்குன்னு தான் குத்து விழுகும். இந்த லட்சணத்துல நம்ம விவசாயிகள்ட்ட வேற ஒம்பளுத்து வச்சிருக்கிறோம். பஞ்சாப் பக்கம் எல்லாம் போகவே முடியாது. இந்த பக்கம் சவுத்துல சொல்லவே தேவையில்லை, அவனுக்கு எகிரி வேற அடிப்பானுங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இவனுங்களை பூரா அரைக்கிறதுக்கு என்ன கிடைக்கும், நம்ம வந்து பழனிசாமி எர்ரா வெப்பன்ஸ் தேல்பத்ரி சிங்னு மதவாதம் முஸ்லிம் மாட்டுவாதம் எடுத்துட்டான். நம்ம கோமாதான்னு சொல்லி 10 வருஷமா மக்களை டியூன் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த டைம்ல கோமாதாவை சொல்லாம கோமாதாவோட தங்கச்சி கோமாதாவுடைய தாய் எரும மாடு மூதாதி ஆதி அதை தூக்கிடுவோம் அப்படின்ட்டு எரும மாட்டுக்கு வந்த மாடுகளின் ஆதிக்குடியாகிய எருமையை கையில் எடுத்துருக்கா. பிஜேபி இப்படியாச்சும் எரும மாடை பத்தி பேசுறாங்களே நினைச்சுக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு புனிதமா பசுதான் தெரியுமே தவிர எருமை தெரியாது. இது ஒரு கியூரியஸான கேஸ். எதனால கோமாதாவை விட்டுட்டு எருமை மாடு? அப்ப மக்கள் பசுவாங்க கூட லாய்க்கலாம் மோடி ஆட்சியில இருக்கிறாங்க. உண்மை, நீதான் இருக்கிற பசுவை பூராத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி வித்துட்டியப்பா.
நின்னு கோரி பணம். ஐயோ, நீ வெட்டுன வெட்டுக்கு நீ கோமாதாவை பத்தி பேசினா ஓட்டு போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா கோமாதா வச்சிருந்தவன் கூட அவன் மேல கொலவெறியில இருக்கிறான். அப்ப யாரு? எரும மாடு. அதுதான் ஊர்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஜாலியா இருக்கு. அப்ப அதை வச்சு நம்ம தூக்கிடலாம். ஆமா, பர்னிச்சர்ல கை வச்சா முதல் நீ தான் எரும மாடு வளர்க்குற சொன்னா. நீ ஏற்கனவே கோமாதான்னு சொல்லி எங்கிட்ட இருக்கிறத பூரா பறிச்சுட்ட. அந்த ரசவாளிக்குள்ள ராமராஜ கையோட எப்ப அது ஒண்ணுதான் எங்கள்கிட்ட மிச்சம் இருக்கு, அதையாச்சும் விட்டு வை அப்படின்னு இப்ப எரும மாட்டுக்கு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் மோடி மீது காண்டாகி இருக்கிறார்கள். உண்மை. அப்புறம் இஸ்லாமியர்கள் குறித்து நேத்து அவரு குஜராத்ல போய் உட்கார்ந்துகிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அப்படி சொல்லல, காங்கிரஸுக்கு வந்து மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு அவங்களால சத்தியம் பண்ண முடியுமா? எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க. ஆமா கொடுக்கணுமா? இவ்வளவு நாள் காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், காங்கிரஸே உனக்கு ஒரு எதிரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இவங்க கேட்ட கேள்வி ஒன்னத்தையும் கன்சிடரே பண்ணாம இது ஏன் இந்தியா, இது இந்தியாவே கிடையாது, நான் பாரத், நான் தான் விஸ்வகுருன்னு உருட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்துட்டாப்லன்னா காங்கிரஸ் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லணும்ல அப்படின்னு காங்கிரஸ் உங்களுக்கு வந்துட்டேன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்யும்னு சொல்றதுடைய சிக்னல் என்னன்னா வரப்போறானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதன் அடிப்படையில் சிறுபான்மையினரை தங்களுக்கு எதிராக வைத்து பிரச்சாரம் செய்யணும், இதுக்கு காங்கிரஸ் பதில் சொல்லணும் அப்படிங்கிற 80 vs 20 பாலிடிக்ஸ கையில் எடுத்திருக்கிறாரு. ரொம்ப பேசிக்கா ஒரு விஷயம், ரிலீஜியஸா ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. ரிசர்வேஷனுடைய கான்செப்ட் எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்னா, யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்ன்றதா ஒரே அளவீடு. அந்த பிற்படுத்தப்பட்டோர்ல பட்டியல், அந்த பட்டியல் தவிர்த்து இதர பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு 2 இருக்கு. பட்டியல்லையே பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் இருக்கு, அது போக இதர பிற்படுத்தப்பட்டோர், இவங்களுக்கான ரிசர்வேஷன். இவ்வளவுதான் எவால்வ் ஆகுது. ஏன் இது வருது? இன்றைய கான்டெக்ஸ்ட்ல வந்து ரிசர்வேஷன்ல ரிலீஜியஸ் ஸ்கோப் கிடையாது, இன்னைக்கு கிடையாது. ஆனால் இந்த ரிலீஜியஸ் ஸ்கோப்பை உள்ள சேர்க்கறதுக்கான இடம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே பிற்படுத்தப்பட்ட தன்மை, அதிகாரத்தில் இவர்களுக்கான பகிர்வு இல்லை, இந்தியாவின் ஆட்சியில் இவர்களுக்கான பங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் ரிசர்வேஷனுடைய அடிப்படை. அப்போ எதன் பேரால் இவர்களுக்கு இந்த அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பேரால் இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்குவது என்பதுதான் ரிசர்வேஷனுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் மன்மோகன் சிங் பீரியட்ல ஒன்று எடுத்தாங்க. அதுல பல விஷயங்கள் வந்து முரணானதாக இருக்கிறது, அல்லது வந்து அதிலேயே வந்து சில இன்னும் தீவிரமான ஆய்வுகள் தேவை அப்படின்லாம் எடுத்து பார்த்து ஒரு ஃபைண்ட் அவுட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 14% இருக்கிற முஸ்லிம் பாப்புலேஷன் வெறுமனே 2% குறைவான பதவிகள்ல தான் இந்தியன் பியூரோக்ரசியில இருக்கிறாங்க அப்படின்றது. அப்போ நீ இஸ்லாமியர் என்கின்ற காரணத்தினால் அவர்களை உள்ளே விடாமலேயே வைத்திருக்கிறாய் என்றால், அதன் பேரால் அவர்களை உள்ளே வர வைப்பதற்கான இடத்தை உருவாக்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அந்த இடஒதுக்கீட்டு தத்துவத்தில் இடம் இருக்கிறது. அத நம்ம எதிர்காலத்துல பேசுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரு இப்பயே வந்து போட்டு வைக்கிறாப்புல, பால் போட்டு வைக்கிறாப்புலையா, எதிர்காலத்துல நீ இதை வருவேல, நான் இப்பயே தடுத்துட்டேன்னா இவங்க இப்ப வந்து ரிலீஜியஸா கொடுக்கூடாதுன்னு பேசுறாங்க இல்லையா. இப்பயாவது முஸ்லீமை காட்டுறாங்க. இவங்க விபிசி இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கையெழுத்து போடும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்துக்களை பிளவுபடுத்த பாக்குறாங்க, ஓபிசிக்கள் என்று இந்துக்களை பிரிக்க பார்க்கிறார்கள், இந்து சமுதாயமே ஒன்று திரள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து தீக்குளிக்க வச்சிடறாங்க. தீக்குளிக்க வச்சுட்டு இங்க பாருங்க இந்தியா முழுக்க ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பத்தி எரியுது. கடைசியில என்னடா சொல்ல வர்ற அப்படின்னா, நாங்க கமெண்டல் பாலிடிக்ஸ் தான் பண்ண போறோம், we are Hindus, எங்களுக்கு ஆமா எங்களுக்குலாம் ரிசர்வேஷனே தேவையில்லை. சரி ரிசர்வேஷனே தேவையில்லை, ஓப்பன் காம்படிஷன்ல எல்லாரும் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள எடுத்து பார்த்தோம்னா, அன்னைய தேதி வரைக்கும் 90% பியூரோக்ரசி வந்து ஒரே சாதியை சேர்ந்தவர்கள், ஒரே சமூக பின்புலத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர மீதி இருப்பவர்களுக்கு உள்ள இடமில்லாமலே இருக்கு அப்படின்றத மக்களே புரிந்து கொள்ள தொடங்குறாங்க. அதன் அடிப்படையில ஒன்னால அதுல இருந்து பின்வாங்க முடியாது. எப்படி வந்து நீதி கட்சி கொண்டு வந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் இருந்து ராஜாஜியே ஆட்சிக்கு வந்தாலும் பின்வாங்க முடியாது என்ற நிலையை தமிழ்நாடு கொடுத்ததோ, அந்த மாதிரியான ஒரு நிலையை தேசிய அளவில் பிஜேபிக்கு இந்தியாவின் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இவங்களால ரிசர்வேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியல. அப்ப அந்த கான்செப்டை அழிக்கணும் அப்படின்றதுதான் இவங்க ரிசர்வேஷன் வழக்குல பல தடவை சொல்லிட்டு இருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம் ரிசர்வேஷன் தேவை, நீங்க எவ்வளவு காலம் கொடுத்து அதை யார் சொன்னதுன்னு சொல்லிடணும். 2015 மோகன் பகவத் RSS தல கர்த்தா அவர் தான். இப்ப அவரு சொல்றாரு, இடஒதுக்கீட்டுக்கு உண்டான காலம் என்பது முடிந்து விட்டது, இனி இடஒதுக்கீடு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அதை ஒட்டி அந்த RSS இருந்த பெரும் தலைகள் பலரும் அந்த நேரத்துல இடஒதுக்கீடு வேணாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. 2019 தேர்தல் வர்றதை ஒட்டி டக்குன்னு உத்தரப்பிரதேச தேர்தல் வர்றதை ஒட்டி டக்குன்னு என்ன மாத்தினாங்க,
இடஒதுக்கீடு வேணுங்க அப்படின்னு மோகன் பகவத்தே உருட்டுற மாதிரி உருட்டினாரு. ஆக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான தத்துவத்தை RSS கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க இப்ப போய் கூகுள்ல மோகன் பகவத் இடஒதுக்கீடு அப்படின்னு போட்டீங்கன்னாலே எப்பப்பெல்லாம் அவர் பேசினாரு, RSS இடஒதுக்கீடு நிலைப்பாடு என்னன்றதெல்லாம் தெரியும். அதன் அடிப்படையில் தான் EWS இடஒதுக்கீடு அவங்க கொண்டு வர்றாங்க. இடஒதுக்கீடு வேணான்னு சொல்றது ஒரு வெப்பன். அப்ப அந்த இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லும் போது எல்லா மக்களும் இந்த திரண்டு எழுந்துட்டா என்ன பண்றது, நம்மளுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க முடியாம போயிருமேன்ட்டு இடஒதுக்கீடு வேணும், அந்த இடஒதுக்கீட்டுல நாங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஏத்த மாதிரி EWS ஒன்ன கொண்டு வந்து இடஒதுக்கீட்டு இருந்தாலே அதையும் அனுபவிக்கக்கூடிய ஆளா நான் தான் இருப்பேன்னு 10% அதிகமான இடங்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சிஸ்டமேட்டிக்கா கொலாப்ஸ் பண்ணிருக்குன்னா 50க்கு மேல ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது. இப்ப 49.5 இருக்கு. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணா 0.5க்கு மேல இன்க்ரீஸ் பண்ண கூடாது அப்படின்றதுதான் விதி. மீதி இருக்கக்கூடிய 50ன்றது அதர் கம்யூனிட்டிஸ் கிடையாது. அது வந்து ஓபன் காம்படிஷன், பொது போட்டி. ஓபன் காம்படிஷன்னா அதுல ஓபிசியும் வருவாங்க, எஸ்சியும் வருவாங்க, எஸ்டியும் வருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தத்துவத்தை எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு ஓபன் காம்படிஷன் வைக்காம அதை அதர் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் மாதிரி தான் ஏற்கனவே ட்ரீட் பண்றாங்க. அந்த ஓபன் காம்படிஷன் ஒரிஜினல் கான்செப்டை தமிழ்நாடு மாதிரியான, கேரளா மாதிரியான அரசுகள் தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்கு. அது ஓபன் காம்படிஷனாவே இருக்கு. அதை வந்து நாளைக்கு நம்ம கேஸ போட்டு நம்ம பண்ணிடுவோமா அப்படின்ட்டு நம்ம ஆளுகளுக்கு இப்பயே ஒரு 10% ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்னா 3% 10% போதாதான், ஒன்ன ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 10% போட்டு தடையை போட்டு வச்சிருக்கு. அது ஓபன் காம்படிஷன்ல வரவே வராது. மட்டும் வச்சுக்கிறேன். அதுல ஓபிசி கிடையாது, எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது. பாண்டே மாதிரியான வகைராக்கள் வந்து இப்படித்தான் உருட்டி கொண்டிருப்பார்கள். சமீபத்துல கூட டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டுல நடந்த தேர்வுல இந்த இடத்துல பெரிய சர்ச்சை நடந்தது. ஆமா, ஓபன் காம்படிஷன்ல வர வேண்டிய ஒண்ண அவங்களுக்கு மட்டுமே வச்சு வந்ததுனால அந்த ரிசல்ட்ல பெரிய கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீகால் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ரிசல்ட். அதனால அது இப்பயும் நடந்துச்சுன்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்றத நீங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய இடங்கள். இதை நோக்கி தான் அவங்களுடைய இடஒதுக்கீடு பாலிடிக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் இந்த இடஒதுக்கீடுன்னு இப்ப பேசுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது இந்த நவம்பர் டிசம்பருக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் நாடாளுமன்றத்துல ஓபிசி இடஒதுக்கீட்டின் விளைவுகள் என்ன, ஓபிசி இடஒதுக்கீட்டை இன்னும் அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை பற்றி ஆலோசனை அப்படின்னு ஏதாவது ஒரு நாள் டிஸ்கஷன் நடத்திருப்பாங்க. உனக்கு இடஒதுக்கீடு ஓபிசி மக்கள் எல்லாம் இந்துக்கள் தான், அவங்க எல்லாருடைய வளர்ச்சிக்காக தான் நீ பாடுபடுறேன்னு நீங்க டிக்ளேர் பண்ணா, நான் ராகுல் காந்தி நறுக்குன்னு உட்கார வச்சு மண்டையில கொட்டின மாதிரி கேட்கிறாரு. டெல்லியில இருக்கக்கூடிய 10 அதிகாரிகள்ல 100 பேர்ல 3 பேர் மட்டும்தான் ஓபிசியா இருக்கிறான், மீதி 97% யாரா இருக்கிறா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா அந்த இடஒதுக்கீடை நீ ப்ராப்பரா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில நீ கிளைம் பண்ணக்கூடிய இந்துக்கள் வலிமையாக உள்ள போயிருக்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது, ராகுல் போய் சொல்றாரு. அந்த 10% பேர் 10 பேர் மட்டும்தான் உள்ள இருக்கிறாங்க, மீதி 90 பேரையும் நான் வந்து யாதவ்ஸ் அந்த ஓபிசின்னு சொல்லக்கூடிய பட்டியல்ல வரக்கூடிய எல்லா இடைநிலை சாதிகளுக்கும் நான் இதை கொடுத்துருக்கேன் சொல்லி பாறேன். சொல்லிருக்கணும்ல, சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா ஃபேக்ட் வந்து 100 பேர் இருந்தா அதுல 90 பேர் 97 பேரு ஓசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப உண்மையிலேயே ஃபேக்ட்ங்கிறது யாருக்காக இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப போய் மக்கள் கிட்ட இடைநிலை சாதிகளுடைய இடஒதுக்கீடுன்னு பேசினா அம்பலப்பட்டு போயிருவோம். ஏன்டா நாங்க இங்க உட்காந்து மாடு பேச்சுக்கிட்டு இருக்கோம், படிக்க வைக்கிறதுக்கு எங்களை வழி இல்ல, அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, பொழப்புக்கு வெளியூர் போய் தமிழ்நாடு மாதிரி ஏரியால உட்காந்து நாங்க பந்தம் முளைக்க வேண்டிய நிலைமைக்கு எங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு எங்களை வந்து எங்க ஜாதியை வந்து சொல்லி நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டுப்படுவாங்கன்ட்டு லாபகமா அவங்களுடைய இடஒதுக்கீடை மறந்துட்டு தப்புன்னு கொண்டு வந்து காவி துண்டை போத்துறது. நாமெல்லாம் இந்துக்கள் இல்லையா, ஏன்டா இவ்வளவு நாளா ஓபிசியா நான் இங்க ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னடா வந்து திருப்பி வந்து என் மேல காவியை பூட்டிக்கிட்டு இந்துக்களா வந்து நில்லுன்னா என்கிட்ட என் மேல பூரா துண்டை போட்டுடுற, வெளியே ஓடுற 3 பேர் யாரான்னு பார்த்தா ஓசியில இருக்கிற ஓடிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் என் பக்கத்துல அவனை உட்கார வச்சுக்கிட்டு அவனை பூரா தனியா கூட்டு போறியாடான்னு உட்கார வச்சு மோடியை எதிர்த்து நறுக்குன்னு கேக்குறாங்க. அதன் விளைவுதான் போற இடத்துல பூரா பிரச்சாரம்னு போய் நிக்கும் போது உங்களுக்கு மோடி வேணுமா ராகுல் வேணுமா, பிஜேபி கூட்டத்திலேயே உள்ள இருந்து ராகுல் தாங்க வேணும் பங்கமாயிட்டு சிரிச்சுட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு நார்த்ல வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு மோடியின் மீதாக உருவாகி இருக்கு. நேத்து டெல்லியில ஒரு ப்ரொடெஸ்ட், மாணவர்கள் இந்த வளங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பா அது இதுன்னு மாணவர்கள் போராட்டம்னே. ஆமா, மாணவர்கள் போராட்டம்னா இந்தியா அரசியல்ல பல திருப்பங்கள் மாணவர்கள் போராட்டம் தானே. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா ஜேஎன்யூ மாணவர்களா, டெல்லி பல்கலைக்கழகமா ஜேஎன்யூவோ உள்ள போராட்டம் பண்றாங்க. அந்த புரட்சிகர சிந்தனையோட வந்தாங்களா, அந்த புரட்சிகர சிந்தனையை தான் சொல்றேன். என்ன சிந்தனைன்னு ஆட்சி தக்கு, அது ஒரு சங்கி ஊடகம் தான். அந்த சங்கி ஊடகத்துல இருந்து போய் மைக் நீட்டுறாங்க. என்னப்பா எதுக்காக போராட்டம் வந்துருக்கீங்க, தெருல சாப்பிட்டு போறோம், தெருல சாப்பிட்டு போறோம்.
ஏன் ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, சரி ரைட்டு கூட்டியாங்க. ஏங்க அவனை எதுக்கு கூட்டு வந்தாங்கன்னே தெரியலங்க. நம்ம ஊர்ல 200 ரூபா 300 ரூபாய்க்கு வந்து கூட்டத்தை அட்டன் பண்ண ஆள் கூட்டு போற மாதிரி அவங்கள என்னமோ சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. அது எப்படி படிச்ச பசங்க வருவாங்க? அது புரியலையே. படிச்ச பசங்க இப்ப நம்மளே வந்து உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியில போராட்டம்னு வச்சாங்கன்னு வைங்க, அவனை படிக்க வச்சாதானே. பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் ஏபிவிபில வா கட்டையை தூக்கிட்டு போய் எதிர்கட்சிக்காரங்களை அடி கொல்லு அப்படின்னு சொல்லி போய் மண்டையை உடைச்சிட்டு இருந்தா அந்த வேலைக்கு தானே பயன்படுத்துறாங்க. எங்க படிக்க வைக்கிறாங்க? அது சரி. வாசிச்சது என்ன வாசிச்சா? அர்பன் நக்சல்னு எழுதி இருக்கு போர்டுல. அப்படி நிப்பாட்டி காலேஜ் படிக்கிறவன அப்படி நிப்பாட்டி வாசிக்க சொன்னா கூட அர்பன் நக்சல்னு வாசிட்டான். அவன் என்ன காட்டுல இருந்தாலும் தெரியல, டிவி ரிப்போர்ட்டர் வச்சுக்கிட்டு அர்பன் நக்சல் ஆர்சிபி ஃபேனா இருப்பான் போல, ரொம்ப காயப்பட்டிருக்கான். யாரா நீங்க எங்க இருந்தா வர்றீங்க? போராட்டத்தை கூட ஒழுங்கா டிசைன் பண்ண தெரியாத கையறு நிலையில மோடி கூடாரம் பதறி போய் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுலதான் அவங்களுக்கு போராட்டம் நடத்தல, டெல்லியிலே இவ்வளவுதான் போல நிலவரம். நமக்குதான் சும்மா பாவலை காட்டிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நேரம். இந்த ஒரு படத்துல வடிவேலு வந்து பில்டிங் ஸ்டாக் பேஸ்மெண்ட் அப்படிதான் மோடி மேடையில அப்படி நல்லா நின்னுகிட்டு இருக்காப்புல, கீழே காலெல்லாம் நடுங்கி போய் கிடக்கு. எந்த நேரத்தை ஐயோ தோல்வியே நம்ம பார்த்தது இல்லையே, இது என்ன போற பக்கம் பூரா திட்டு விழுகுது, என்ன ஆக போதும்னு கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் காங்கிரஸ் இப்படி பண்ணிடும், காங்கிரஸ் அதை பண்ணிடும், காங்கிரஸ் இதை பண்ணிடும். விஸ்வகுரு நடுங்காதீங்க, விஸ்வகுரு தைரியமா இருங்க, இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு, நான் முரட்டு சம்பவமா இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதுறவனுக்கு இப்படித்தாங்க, எழுத போகும்போது அப்படியே படபடப்பாவே இருக்கும். எழுதிடுவோமா மாட்டோமா, எழுதிடுவோமா மாட்டோமான்னு. ஒண்ணு எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். மார்க் 10மா 10ஆதான், ஒரு மாதிரி பதக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி. பரீட்சாக்கா மாணவர்கள் பரீட்சை எழுதுறதுக்குலாம் புக் எழுதுறீங்க, நல்லா படிச்சுட்டோன்னு கான்பிடண்டா எக்ஸாம் ஆளுக்குள்ள போயிருக்காங்க. ஒன்வேட பார்த்த உடனே ஒண்ணுக்கு வந்துருச்சு, பாதி வந்துருச்சு ஓடி வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ பார்த்த உடனே உச்சாப்பிட்டாங்க. அது இன்னும் 4 கட்டமா இருக்கு, ஊற போட்டு அடிப்பாங்க போட்டிருக்கு. நம்ம வேற சாக்கோ பாரு சார்ஜோ பாரு, நீ நெடுவினாலா எழுத வேண்டியது ஒண்ணு போட்டுட்டே. ரைட்டு ஜி, சூப்பர் ஜி, ஹாப்பி ஜி, நாங்க சந்தோஷமா இருக்கோம் ஜி. இப்ப ராகுல் காந்தி வந்து எப்படி இருக்கிறாப்புலன்னா, வேதநாயகம்னா அந்த இடத்துல என்ன நினைச்சுக்கிட்டு ஒரு டைலாக் விட்டாருன்னா, நம்ம வந்து இப்ப பாரு நான் எடுத்து போடுறேன் பாரு ஒரு அஸ்திரத்தை அப்படின்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ண முடியும், நீ வந்து எங்களுடைய மக்களுடைய 2 பொருள்ல ஒரு பொருளை நீ தூக்கவே மாட்டியா, தூக்கிடுவார் ராகுல், பாத்துக்கிட்டே இருக்கணும். மக்களை பயமுறுத்திட்டு எப்படி கேள்வி கேட்டிருக்கேன் பாத்தியா, இப்போது மாட்டுவான் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ராகுல் காந்தி மேடை ஏறி. ஆமா புடுங்குவேன், என்ன புடுங்குவேன், உன் ஃப்ரெண்ட் அதானிக்கு கொண்டு போய் எங்க மக்கள்கிட்ட இருக்கிறத பூராத்தையும் 16 லட்சம் கோடி சேர்த்து வச்சு இல்ல அவங்கிட்ட இருக்கிறத புடுங்குவேன், அதை புடுங்கி நான் வச்சுக்க மாட்டேன், மக்களுக்கே திருப்பி கொடுப்பேன் இருக்காப்ல. பேசிக்கா ஒரு கொஸ்டின், அதாவது சங்கர் படம் கருத்தியெல்லாம் 1000 விமர்சனம் இருக்கு, பொதுஜனத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த சங்கர் படம் சிவாஜின்னு ஒரு படம் எடுத்தாங்க, நம்ம ரஜினி நடிச்சிருந்தோம். என்ன பண்ணாரு, அந்த சேஷா வீட்டுல போய் இருக்கிற கொள்ளையடிச்சு வச்சிருந்த காசை பூரா தூக்கிட்டு வந்தாரு. கை தட்டி விசில் அடிச்சா இல்லையா? ஏன் விசில் அடிச்ச? அடுத்த விஷயத்த ஆட்டே போட்டு வர்றானே இப்படி ஒருத்தன், இதை ஏத்துக்கிறதா இல்லையா நீ கோவப்பட்டியா? இல்ல. அப்ப வளங்களை பகிர்ந்து அளித்தல் அப்படின்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. ஏன்? வளமற்றவர்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி வருது. நம்ம கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட சொத்துக்கள் நமக்கு திரும்பி வருது, நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு நமக்கு திரும்ப வருது, நம்மிடமிருந்து பறித்து எடுத்து செல்லப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் இன்னைக்கு நமக்கு திரும்பி வரப்போகுது அப்படின்னு நினைச்ச உடனே ஒரு சந்தோஷம் வருது இல்ல, அந்த சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. மாட்டை பிடிங்கிட்டு போயிருவேன், ஆட்டை பிடிங்கிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு இல்லாத உடான்ஸ் கதைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு தகப்பனார். நீ புடுங்கவே வேணாம், ஆமா நீ புடுங்கினதெல்லாம் 10 வருஷமா நீ புடுங்கினதெல்லாம். இப்ப இவர் எப்படி மிரட்டுறாருன்னா, இங்க பார் நீ ஏன், அதாவது சிஎஸ்டிஎஸ் லோக் நீதியில ஒண்ணு சொன்னாங்க, மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இன்மை விலைவாசி உயர்வு இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த சர்வேல சொன்னாங்க. இப்ப மோடிக்கு இது தெரிஞ்சிருக்கு, அதனால என்ன பண்றாருன்னா, ஏய் என் ஆட்சியில வேலை இல்ல வளம் இல்லைன்னு புலம்புறியா, என் ஆட்சியே இவ்வளவு புலம்புறியே, அவன் வந்தான்னா உன் மாட்டை பிடிங்கிருவான், இப்ப நான் பரவாயில்லன்னு நீ நினைக்கிறல, கரெக்ட் எனக்கு ஓட்டு போட்டுற அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப விஸ்வகுருன்னு சொன்னது கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னா, சீனான்ற பேரை சொல்றதுக்கு ஜி வந்து பண்றாரு. விஸ்வகுரு தான், ஆனா சைனாவுக்கு தவிர்த்து அவன் வந்து உள்ளுக்குள்ள ரோடு மேப் போட்டு சேட்டலைட் போட்டு ஸ்டேட் பேர் கொண்டு மாத்திக்கிட்டு இருக்கான்னு உடனே யார் யாரெல்லாம் இவருக்கு 56 இன்ச்சு இவர் விஸ்வகுருன்னு நம்பிக்கிட்டு இருந்தானோ அவன் பூரா இப்ப பொந்துக்குள்ள ஒழுங்கிட்டான். அத்தி இது உண்மையிலே விஸ்வகுரு இல்ல, இது ஏதோ டம்மி பீசியா அப்படின்னு. இந்த வடிவேலு குருநாதாடே இப்ப வீசுகிறாங்க குருநாதா வந்துட்டாண்டா அப்படின்னு அந்த மாதிரி அமித்ஷா இவரை கூட்டு வந்தாப்ல.
விட்டு எரிஞ்சுட்டான். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அவங்க எடுத்திருக்கிற ரூட்டு முஸ்லீம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, விஸ்வகுரு ஒர்க் அவுட் ஆகல, 56 இன்ச்சு ஒர்க் அவுட் ஆகல, முஸ்லீம்னு எடுத்து பாத்துருவோம் அப்படின்னு கடைசி வெப்பன் அதை எடுத்து பாக்குறாரு. அதுவும் அங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எப்பா சாமி நீ அரைச்ச மாவு போதும், இனி நீ அரைக்கவே வேணாம், நீ ஊதவே வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறது. அது பிஜேபிக்கு உள்ளபடியே எதிர்பார்க்காத ஒன்று. தேர்தல் அறிவித்த நாளில் இருந்து நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அந்த கான்பிடன்ட் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கிக்கிட்டே போகுது. திரும்புற பக்கமெல்லாம் அதுலயும் குறிப்பா காங்கிரசினுடைய பிரச்சார யுக்தி, பிரச்சார காட்சிகள் வெளியிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 2020 மோடி பேசுனதெல்லாம் வெளியிட்டு இருக்காங்களா? அவர் தானே பெரிய பிரச்சாரக்கு. அவங்க பிரச்சாரத்துல ராகுலையே பயன்படுத்தலைங்க. அவங்க பிரச்சாரத்துல பூரா மோடி அமித்ஷாவும் தான் இருக்கிறாரு. அவங்க என்னென்ன அட்டூழி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே உங்க வீடியோ எடுத்து போட்டா ஆத்தாடி ஆத்தா பூச்சாண்டி வருதுடா அப்படின்னு ஓடுற அளவுக்கு 2021 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலின் போது அந்த மீன் மாதிரியான வீடியோக்கள்லாம் எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியும். அதே மாதிரியான பேட்டர்ன்ல இந்தியா முழுக்க காங்கிரஸ் கையாண்டு இருக்கக்கூடிய இந்த யுக்தி அட்டகாசமா இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க காங்கிரஸ் உடைய பேஜ்ல போய் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் விளம்பரங்களை போய் பாருங்க. ஒரு அருமையான கண்டென்ட். திமுக வெளியிட்ட அந்த சிலிண்டர் விளம்பரத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. அட்டகாசம் நல்ல அருமையா போய்கிட்டு இருக்கு. இந்த வேவ் லென்த் அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இவர்கள் பயப்படுவது அப்படிங்கிறது உண்மையாகவே மாறிவிடும். அவர் இப்பயே அமித்ஷா வந்து 1 வருஷத்துக்கு ஒருத்தர் அப்படின்னாரு. நான் பேர் சொல்ல முடியாது, ஆனா அரசியல் புரிதல் பெருசா இல்லாத ஒரு நண்பர் ஒருத்தர் ஊர்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு கால் பண்ணி, ஏன் தலைவா இந்தியா அலையன்ஸ் ஜெயிச்சிருச்சுன்னா 1 வருஷம் ஸ்டாலின் பிரதமர், 1 வருஷம் மம்தா பிரதமர், பெரிய விஷயமா இருக்கு, 1 வருஷம் இருக்கு சொல்றாயா தலைவா, செம்ம மேட்டரா இருக்கே தலைவா அப்படின்னு. ஐயோ நான் அப்படி சொல்ல அவர் பெருசா அரசியல் ஃபாலோ பண்ண மாட்டாரு, நல்ல நண்பரு, ரொம்ப வருஷமா படிச்சிருக்காரு. திடீர்னு கேட்டாரு, இல்ல தலைவா அவங்க அப்படி சொல்லல தலைவா, அமித்ஷா தான் தலைவா சொல்லி. இல்ல தலைவா நீங்க ஒரு தடவை செக் பண்ணுங்க தலைவா, நம்ம ஊர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க தலைவா. அவர் வந்து ஆக்சுவலா இங்க இல்ல, நார்த்ல இருக்கிறாரு, அங்க படிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு அங்க நம்ம தமிழ்ல ஸ்டாலின் வந்து பிரதமராக போறாருன்னு அந்த அவங்க ஏரியால இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப ஒவ்வொருத்தவங்க அவன் ஸ்டேட்ல இருக்கிற பிரதமர், அவன் முதலமைச்சரை பூரா பிரதமரா ரிசீவ் பண்றான். அவர் இத்தனைக்கும் நாம் தமிழர் ஆதரவாளரா முதல் இருந்தாரு, திமுக எதிர்ப்பு அவர்கிட்ட உண்டு. அவர் என்கிட்ட சொல்லும் போதே பரவாயில்ல தலைவா இது சூப்பர் மேட்ரு, ஸ்டாலின் பிரதமர் ஆகிறாருன்னா மஜாதான தலைவா. ரைட் அமித்ஷா இப்படியே போங்க, அட்டகாசமான ஒண்ணு. ஆமா இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல போய் சொல்லுங்க, அங்க வந்து ஜோதி பாசுவுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் இயக்கமே என்ன ஆச்சுன்னு தெரியல, இருக்கிற இடம் தெரியலன்ற அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள். ஏன் இந்த அளவுக்கு அங்க தொய்வு ஏற்பட்டது இந்த கேள்விகள். அது பினராயி வந்து பிரதமராவாருன்னு அங்க போய் தயவு செய்து தலைவா பேசுங்க. அங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எல்லாம் மூச்சு கொண்டு திரும்ப உயிர்க்கிறது வந்து உனக்கு பங்க பாரு எலெக்ஷன்ல அதை நோக்கிதான் போகுது. உண்மையிலேயே இந்த தேர்தல் வெற்றி ஒருவேளை இந்தியா அலையன்ஸுக்கு சாதகமாக வந்தா நன்றி சொல்ல வேண்டியது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும். உங்களுடைய மேனிபெஸ்டோவை உங்களை விட மிக வேகமாக காத்திரமாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதனால காங்கிரசின் பிரச்சார பீரங்கிகளாக இருக்கும் 2 ஜோடி புறாக்களுக்கும் நன்றி. அன்பு தோழர்களே, நண்பர்களே, கலைஞருக்கு கிடைக்காத வாய்ப்பு ஸ்டாலினுக்கு கிடைக்கிறது என்று நாம் சொல்லவில்லை, அமித்ஷா சொல்லுகிறார். ஜோதி பாசு தவறவிட்ட வாய்ப்பை பினராயிக்கு கிடைக்க போகிறது என்று நாம் சொல்லவில்லை, தோழர் அமித்ஷா சொல்லுகிறார். ஆகவே வாக்களிப்பீர் இந்தியா கூட்டணிக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. முதல்ல இந்த மகிழ்ச்சியான செய்தியை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சோம். இப்போ அடுத்த கட்டமாக 7ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் எந்த பகுதிகளில் நடக்குதோ அது குறித்து எல்லாம் அடுத்தடுத்து உட்கார்ந்து பேசுவோம்ல, நம்ம பேச போறோம். அடுத்து எந்த ஸ்டேட் குறித்து பேசலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் குறித்து கமெண்ட்ல சொல்லுங்க, அதை குறித்து நம்ம பேசுவோம். நிறைய கமெண்ட்ல கேட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் பதில் உண்டு, நிச்சயமாக வரும். யாரும் மனம் தளர விடாதீர்கள். இந்தியா கூட்டணியின் மீது எப்படி ஒப்பற்ற ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறோமோ அதே போல எங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவோம். நன்றி.